ஹாய் மக்களே. ஸோ ஜூலை 14th ஃப்ரைடேக்கான குக்கிங் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சேமியா உப்புமா நேற்று நைட்டே டிசைட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். எனக்கு காலையில் டைம் இருக்காது, 7:30 நான் பேக் பண்ணுன்றதுனால. ஸோ அது கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். சிம்மில் அது வதங்கிட்டுருக்கும். இந்த மீன் டைம் பருப்பு கொட்டி வைக்கிறேன் ஜாரில். என்னென்ன கேப் கிடைக்குதோ அந்த கேப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் காலையில் கிச்சன் இருக்கும். ஸோ இதுக்கு மீன் டைமில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த வெங்காயம் வதங்கல் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு டிஃபனுக்கு. ஸோ நான் எப்போதும் சேமியாவை டைரெக்டாக தண்ணி ஊற்றி அது ரவா உப்புமா ஸ்டைலில் பண்ண மாட்டேன். சேமியாவை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 20 minutes சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான தேங்காய் போட்டு இறக்கிடுவேன். இப்படி தான் நான் சேமியா உப்புமா பண்ணுவேன். இது வரைக்கும் ரவா உப்புமா ஸ்டைலில் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் எனக்கு இது சூப்பராக உதிரியாகவே வரும். அவக்காய் ஊறுகாயோட அந்த எண்ணெய் இது மேலே கொஞ்சம் ஸ்மெல்க்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளறி ஒரு 10 minutes சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா இது ஒரு கோக்னட் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பப்பாயா தான் இன்றைக்கி ஃப்ரூட். எப்போதும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுப்போம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. இன்றைக்கி பப்பாயா. ஸோ சேமியா உப்புமா அலாங் வித் கோக்னட் சட்னி அண்ட் பப்பாயா இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் இமீடியட்டாக லஞ்ச் பேக் பண்ணணும் பொண்ணுக்கு. ஒரு இதில் பால் காய்ச்சியாச்சு, ரைஸ் வச்சாச்சு, உப்புமா இருக்குது. நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டல. அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் கட்டி அவளை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. ஹஸ்பண்டும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு பூனா வரைக்கும் போயிருக்காங்க. நான் இதெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சரி இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி ஆஃப் த மேட்ரு ஆஃப் த டவுன் அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ப்ரெஷர் குக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் லெஜராக சாப்பிடுவேன். பிகாஸ் அது ப்ரெஷர் குக் எப்படியும் ஆறுறதுக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும். அட்லீஸ்ட் 6 to 7 whistles விடுவேன் நான். ஏன்னா குழஞ்சி எனக்கு வரணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா காயும் நான் பருப்பொடியை போட்டுட்டேன். யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு அவசர சாம்பார். நானே என் பொண்ணு மட்டும் தான்றதுனால எங்களுக்கு அரைச்சி ஊற்றி பண்ணுற சாம்பார் பிடிக்காது எனக்கு என் பொண்ணுக்கும். ஸோ இந்த மாதிரி காயோட பருப்பை எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு அதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, உப்பு, இவ்வளோ தான். இந்த ஸ்டைல் சாம்பார் எனக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஆலு ரோஸ்ட், ஒரு வாழைக்காய் ரோஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோஸ்ட்டோடு சாப்பிட. ஸோ நானும் என் பொண்ணுன்றதுனால இந்த ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டேன், கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொத்தவரங்காயை வேக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விசில் ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் நார்மல் தாளிப்பு தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி அண்ட் தென் வேக வச்ச இந்த கொத்தவரங்காய். அவ்வளோதான் என்னோடய பொரியலோட தாளிப்பு. ஆனால் ஃப்ளேவர்ஃபுல்லாக என்னோடய பொரியல்லாம் இருக்கும். ரீசன் பீயிங் ரொம்ப மசாலா சேர்க்காதனால. பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் நெய் விட்டு சாம்பார் எல்லா காயும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. மேலே கொஞ்சம் தண்ணியான சாம்பார் போட்டு கொத்தவரங்காயும் இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சிட்டேன். ஏன்னா இது அவளுக்கு அவ்வளோவா பிடிக்காத காய். நான் இதே டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டேன்னா அவள் சாப்பிட்ருவா. தனி டப்பாவில் வச்சேன்னா அவள் சாப்பிட மாட்டாள். சம்டைம்ஸ் மறந்து போய்ட்டோம் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஏமாற்றுவா. பட் இப்படி வச்சேன்னா அவளால் எஸ்கேப் ஆக முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா மிச்சம் வைக்க விட மாட்டாங்க. ஃபுட் மானிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மானிட்டர்ஸ்லாம் வீக்லி மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மானிட்டரோட வேலை என்ஷூர் எல்லா கிட்ஸும் டிஃபன் பாக்ஸ் முடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க தான். நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் அவளுக்கு. இது பார்க்க தான் அவங்களுக்கு அப்படி இருக்குது. ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா அவளை ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் என்ன வேணும்னா அப்படின்ட்டு. என்னோடய லன்ச் பார்த்திங்கன்னா சாதம், கருவேப்பிலை, முருங்கை இலை சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஆந்திரா ஸ்டைலில் சூப்பர் பொடி. இதோட ரெசிபி ரீல்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பொடியோட எனக்கு ஆவக்காய் ஊறுகாயும் கொஞ்சம் சேர்த்து, நான் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்க மாட்டேன் இந்த மாதிரி பொடியோட ரைஸ் சாப்பிடும்போது. பட் கொஞ்சமாக அந்த ஆவக்காயில் அந்த ஆயிலை ஆட் பண்ணுறேன், இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அந்த ஊறுகாயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி வகைகள். நான் ஹைதராபாத்தில் தான் மோஸ்ட்லி என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 10 years ஒர்க் லைஃப் அங்கே தான். ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு அவங்க ஸ்டைலில் தான் சாப்பிட பிடிச்சிருக்கு. அதனால் ஏதாவது ஒரு பொடியை அரைச்சி வச்சுப்பேன். ஐ லவ் டு ஈட் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில்.
அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். அவளோட ஈவினிங் ஸ்நாக் இதான் பண்ணி கொடுத்தேன் வந்தோடனே. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் நூடுல்ஸ் நான் அவ்வளோவா அவளுக்கு கொடுக்கறதில்ல. இதுதான் என்னோட இன்றைக்கான விலாக். பிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காம